எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு. அப்புறமேட்டு 2 தக்காளி, அப்புறமேட்டு 1/4 மூடி தேங்காய், அப்புறம் 2 மணி பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடலப்பருப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேங்காய், அப்புறமேட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடலாம். இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்பு போட்டுடலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை